ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் பேச ஆசையா. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இதில் சந்தேகங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லையா? ஏதாவது வந்து நம்ம யார்கிட்டையாவது பொலைட்டாக ஏதாவது வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கேன் ஐ யூஸ் பண்ணலாமா, குட் யூஸ் பண்ணலாமா, இல்லை மே ஐ யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ண போகிறோம். ஓகே, நம்ம எந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும், யார்கிட்ட பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ we are going to discuss about can I, could I and may I. Let's get started. So first we are going to discuss about can. என்னென்ன சுச்சுவேஷன்ஸில் யார்கிட்ட பேசும்போது இந்த கேன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முடியும் அப்படின்னு அர்த்தம். கேள்வியாக கேட்கும் போது முடியுமா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு விஷயத்தை வந்து you are going to request or you are going to you want to have something from someone, you can use can. பட் அது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. யார்கிட்டையாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணணும். ஆனால் யார்கிட்ட எப்படி கேட்கணுன்னு இருக்குது. வீட்டாளுங்கிட்ட நம்ம எப்படி கேட்போம்? எனக்கு ஒரு ஜூஸ் கொண்டு வாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா? இல்லை என் கூட வர முடியுமா, இப்படி தான் நம்ம கேட்போம். அதை விட பொலைட்டாக நம்ம வீட்டில் கேட்க மாட்டோம். ஸோ இதே இது நம்ம ஆஃபீஸில் நம்ம அப்படி கேட்க முடியாது. ஃபுட் கோர்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஃபுட் கோர்ட்டில் போய் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா யூ கேன் நாட் ஆஸ்க் டக்குன்னு முடியுமா, ஸ்ட்ரிக்டாக நம்மளால் கேட்க முடியாது. ஓகே, யூ ஹாவ் டு ஆஸ்க் தெம் இன் அ பொலைட் வே, ரைட்? ஓகே, கேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்ஃபார்மல் வே டு ஆஸ்க், ரைட்? இன்ஃபார்மல் வே அப்படின்னா ரொம்ப வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப பொலைட்டாக நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ யார்கிட்ட இந்த கேன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் யூஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட், ஆர் ரிலேட்டிவ்ஸ். ஓகே, ஆனால் கேன் வந்து எந்த ப்ரொனவுன்ஸ் கூட வேணாம். ப்ரொனவுன்ஸ் மீன்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட், நான், நாங்கள், நீ அல்லது நீங்கள், அவர்கள், அவன், அவள், அது, இந்த மாதிரி யார் கூட வேணாலும் யூ கேன் யூஸ் திஸ் கேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அடுத்தது குட் பார்க்கலாம். ஓகே, குட் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செமி ஃபார்மல் திங் டு ஆஸ்க். ஓகே, செமி ஃபார்மல் அப்படின்னா ரொம்ப ஃபார்மலாகவும் கிடையாது, ரொம்ப வந்து கேஷுவலாக லைக் ரொம்ப இன்ஃபார்மலாகவும் கிடையாது. இன் பிட்வீன் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஓகே, இதை வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் வித் யுவர் கொலீக்ஸ், அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ், கடையில் இருந்தீங்கன்னா அப்படின்னா அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது கேஷுவலாக இருக்கக்கூடிய பிளேசஸ், ஒரு ஹோட்டல், இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். யாருக்கிட்டையா ஃபோன் பேசுகிறீங்க, தென் யூ கேன் யூஸ் இட். ஓகேவா? ஸோ கொலீக்ஸ், சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், அப்புறம் வந்து கஸ்டமர்ஸ், அவங்ககிட்டலாம் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த குட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த ப்ரொனவுன் கூட வேணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் கூட வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷி, இட், எது கூடனாலும் நம்ம இந்த குட்டை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணுவீங்க? கேன் ஐ, கேன் வி, கொஸ்டின் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஐ, குட் வி, குட் யூ, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது மே. இந்த மே பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் கம்பெனி, ஐடி கம்பெனி ஆர் சம் அதர் கம்பெனிஸ், யூ ஹாவ் டு யூஸ் மே. If you want to request something to your manager or something to the important person in the company, then you have to use may for requesting something, right? ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான நபர்கள்கிட்ட நீங்கள் பேசும்போது, லைக் ஆஃபீஸில் உங்கள் மேனேஜர் கிட்ட பேசும்போது, இல்லை இஃப் யூ ஆர் கோயிங் டு டாக் வித் யுவர் கிளைண்ட் கிட்ட நம்ம பேசும்போது ஆஃபீஸில், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப ஃபார்மலாக பேசியே ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் யூ ஹாவ் டு யூஸ் மே. ஓகே, ஆனால் அந்த மே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஐ, வி, இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். நான், நாங்கள், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் வந்து மூணாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். கேன், குட், மேக்கு. கேன் அப்படிங்கிறது இட் கேன் பி யூஸ்ட் இன் இன்ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ், குட் கேன் பி யூஸ்ட் இன் செமி ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ், அண்ட் மே கேன் பி யூஸ்ட் இன் ஃபார்மல் சுச்சுவேஷன்ஸ், ரைட்? எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபார்மல்
is friends and family members. And example for semi-formal situation, colleagues, பக்கத்து வீட்டுக்காரங்க, and customers and sales representatives. Okay, so இவங்க எல்லாருமே அதுக்கு வந்து examples. Okay, and then formal situations. Formal situations may வந்து formala இருக்கக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். It can be used while you are talking to your manager கிட்ட பேசும்போது, அப்புறம் client கிட்ட பேசும்போது, அப்புறம் ரொம்ப ஹைஃபையான ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணும்போது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்து மே யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have some orange juice. ஓகே, அதை வந்து கொஸ்டினாக 3 நான் கேட்குறேன். எது எங்கெங்கே கேட்குறது நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, ஓகேவா? வீட்டில் இருந்துட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஆரஞ்ச் ஜூஸ் எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதுக்கு எப்படி கேட்பீங்க அப்படின்னா, கேன் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ், ரைட்? அப்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஆரஞ்ச் ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இது வந்து ஒரு இன்ஃபார்மல் சிச்சுவேஷன். யூ ஆர் ஆஸ்கிங் டு யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். Then you can use can. எப்படி கேட்பீங்க? வீட்டில் ஆரஞ்ச் ஜூஸ் வேணும்னா, can I have some orange juice? எனக்கு கொஞ்சம் ஆரஞ்ச் ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி கேட்போமா? அதுதான். இது நீங்கள் வந்து உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கொலீக்ஸ் இருக்காங்க, இல்லைனா நீங்கள் வந்து ஒரு யூ ஆர் ஒர்க்கிங் இன் அன் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஃபுட் கோர்ட்க்கு போகிறீங்க சாப்பிட்றதுக்கு, ஓகேவா? ஃபுட் கோர்ட்க்கு போகும்போது அங்கே நீங்கள் வந்து கேட்கணும், அங்கே இருக்கக்கூடிய கடைகளில் நீங்கள் கேட்கணும். அந்த மாதிரி சமயத்தில் ஹோட்டல், நார்மலாக வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க, ஒரு ஃபுட் கோர்ட் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் குட் யூஸ் பண்ணணும். குட் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ்? கொஞ்சம் எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் கிடைக்குமா? அதை கொஞ்சம் பொலைட்டாக, வீட்டிலனா கொஞ்சம் ஆர்டர் பண்ணுற மாதிரி கேட்போம், அதை விட லிட்டில் பிட் பொலைட். ஓகே, அண்ட் தென் மே வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க, இல்லை ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல் போகிறீங்க, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இல்லை ஹைஃபையாக இருக்குது, ஓகேவா? அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது அங்கே இருக்க நமக்கு ஆர்டர் எடுக்க வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படின்னா, மே ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ், மே ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ், வெரி பொலைட் வே. ரொம்ப ரொம்ப பொலைட்டாக, ரொம்ப ரிக்வஸ்டாக, ரொம்ப யுவர் வாய்ஸ் சவுண்டட் ஆல்சோ பி வெரி பொலைட். ஓகே, அதுவும் வந்து நமக்கு ரொம்ப பொலைட்டாக இருக்கணும், ஓகேவா? சரி, 3மே வந்து ஒரே மீனிங் தான். ஆரஞ்ச் ஜூஸ் கிடைக்குமா தான் கேட்கணும். ஃபஸ்ட்டு வீட்டில் உள்ள ஆளுங்கிட்ட கேட்குறதுக்கு யூ கேன் யூஸ் கேன், ஏன்னா அது வந்து ஒரு இன்ஃபார்மல் வே. எங்களோட சேர்ந்து சொல்லுங்கள் நீங்களும். கேன் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ்? யார்கிட்ட கேட்பீங்க? வீட்டில் உள்ள ஆளுங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அப்படி கேட்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு ஹோட்டல் போகிறீங்க, இல்லை ஆஃபீஸில் இருக்கிற ஃபுட் கோர்ட்க்கு போய் சாப்பிட போகிறீங்க, அங்கே எப்படி கேட்பீங்க? குட் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ்? இது வந்து செமி ஃபார்மலான வே. ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த மாதிரி ரொம்ப ரிச்சான ஒரு ஹோட்டல் போகிறீங்க, அங்கே வந்து நம்ம பேசும்போது இல்லை அவங்கக்கிட்ட கேட்கும்போது எப்படி கேட்கலான்னா, மே ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ்? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி நீங்கள் கேட்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அவங்க வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி கொஸ்டினை உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்டு, இது வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ், இது வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்சஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ்? ஷூர், ஹியர் யூ கோ. ஷூர், ஹியர் யூ கோ அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, உங்களுக்கு இல்லாததா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்படி சொல்லலாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ், நிச்சயமா, கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சட்டன்லி. சட்டன்லி அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம். ஸோ யாராவது உங்ககிட்ட கேன் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ்? நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க? எஸ் அஃப்கோர்ஸ். இன்னொரு விதமாக எப்படி பண்ணலாம்? ஷியோர், ஹியர் யூ கோ. இன்னொரு விதமாக சட்டன்லி. சட்டன்லி அப்படின்னு அர்த்தம் நிச்சயமாக. ஓகே, இது ஆரஞ்ச் ஜூஸே இல்லை, ஓகேவா? ஒரு கடைக்கு போய் கேட்குறீங்க, ஓகேவா? நார்மலாக ஒரு சின்ன ஹோட்டலில் போய் கேட்குறீங்க, அப்போ எப்படி கேட்கணும்? குட் ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ஆரஞ்ச் ஜூஸே இல்லை, அங்கே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், ஓகேவா? அப்போ வந்து அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி வி ஆர் ஆல் அவுட். சாரி வி ஆர் ஆல் அவுட். எங்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஆரஞ்ச் ஜூஸ் இல்லை அப்படிங்கிறத எப்படி அவங்க சொல்லலாம்? சாரி வி ஆர் ஆல் அவுட். இன்னொரு விதமாக, ஐ எம் சாரி வி ஆர் ஆல் அவுட். முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, ரைட்? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் ஆர்டர் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் எப்படி கேட்கலாம்? மே ஐ ஹாவ் சம் ஆரஞ்ச் ஜூஸ். இப்போ வந்து ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. எஸ், அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சடன்லி, நிச்சயமா, ஷுர், ஹியர் யூ கோ, இந்த கொண்டு வரேன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இதே இது அந்த ஹோட்டல்லையும் ஆரஞ்ச் ஜூஸ் இல்லை அப்படின்னா எப்படி நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, வி ஆர் ஆல் அவுட். வி ஆர் ஆல் அவுட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ரிக்வஸ்ட் பண்ணுறீங்க, அது அந்த கடையில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தென் யூ கேன் யூஸ் திஸ் சென்டென்ஸ், சாரி, வி ஆர் ஆல் அவுட். இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம், ஐ எம் சாரி, வி ஆர் ஆல் அவுட். உங்களோட எக்ஸ்பிரஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் பேசும்போது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸசைசஸ். ஓகே, எங்கெங்கே கேன் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே குட் வரும், எங்கெங்கே மே வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வந்து இந்த 4 சென்டென்சஸ்க்கு மாற்றி மாற்றி வரலாம், ஜிக்ஸாக்காக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டேஷில் ஃபில் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் கிட்ட பேசுகிறீங்க. ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்க. ஓகேவா? என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, டேஷ் சப்மிட் மை பேப்பர் ஆன் மண்டே அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இதுக்கு வந்து கேன் ஐ வருமா, குட் ஐ வருமா, மே ஐ வருமா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போது ப்ரொஃபஸர் கிட்ட பேசணும். அப்போ நம்ம வந்து ஃபார்மலாக தானே பேசணும். அப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க? மே ஐ. ஏன்னா ஃபார்மலாக நம்ம வந்து பேசணும் இல்லையா? ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட போயிட்டு நம்ம கேன் ஐ சொல்ல முடியாது. இதில் பாருங்கள், கேன் ஐ சப்மிட் மை பேப்பர் ஆன் மண்டே அப்படின்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கும், அப்படி சொல்ல முடியாது. ஓகேவா? ஃபார்மலாக தான் நம்ம பேசி ஆகணும் இல்லையா? அப்போ எப்படி சொல்லுவீங்க? மே ஐ சப்மிட் மை பேப்பர் ஆன் மண்டே. நான் என்னோட பேப்பரை வந்து நான் திங்கக்கிழமை சப்மிட் பண்ணலாமா? ஏதோ ப்ராஜெக்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை நான் வந்து திங்கக்கிழமை சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதுக்கு மே ஐ யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபார்மலாக தான் நீங்கள் கேட்டாகணும். அடுத்தது எங்களோட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறீங்க. ஓகேவா? ஃப்ரெண்டு கிட்ட ஒரு இதை நம்ம செய்ய சொல்கிறோம். ஓகேவா? ஒரு இதை நம்ம செய்யலாமாங்கிற மாதிரி நம்ம கேட்கணும். ஓகேவா? டேஷ் ஓப்பன் த விண்டோ. எல்லா ஜன்னலும் வந்து பூட்டியிருக்காங்க. ஓகேவா? நான் வந்து இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணலாமா, ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும் ஃப்ரெண்டு கிட்ட. ரெக்வஸ்ட் பண்ணியா நம்ம கேட்போம்? மே ஐ யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. எப்படி கேட்போம்? நம்ம இன்ஃபார்மலாக கேட்போம். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? கேன் ஐ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஹோட்டல் கெஸ்ட் கிட்ட நம்ம பேசணும். நம்ம வந்து இப்போ ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹோட்டலில் கெஸ்ட் வந்து தங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்ககிட்ட உங்களுக்கு டாக்ஸி பிடிச்சி கொடுக்கணுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். ஓகேவா? அவங்கக்கிட்ட எப்படி இந்த கொஸ்டினை கேட்கலாம்? டேஷ் ஹெல்ப் யூ கெட் அ டாக்ஸி. அவங்களுக்கு டாக்ஸி பிடிச்சி கொடுக்குறது ஹெல்ப் பண்ணலாமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? கேனையா, குட்டையா, இல்லை மே ஐ யூஸ் பண்ணுவீங்களா? ஹோட்டல் கெஸ்ட் ரொம்ப ஃபார்மலாக பேசணும்னு அவசியம் கிடையாது, பட் ரொம்ப இன்ஃபார்மலாகவும் நம்ம பேசக்கூடாது. Then you have to use could I. Okay, so then you have to use could I. Semi formala கேட்கணும். Could I help you get a taxi? நான் உங்களுக்கு டாக்ஸி பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஒரு கொஞ்சம் பொலைட்டாக கேட்குறோம், அவ்வளோதான். செமி ஃபார்மலாக கேட்கணும். அடுத்து பாருங்கள், சேல்ஸ் பர்சன் கிட்ட நம்ம வந்து கேட்கணும். சேல்ஸ் பர்சன் கிட்ட நம்ம கேட்கும் போது எப்படி கேட்போம்? ஃபார்மலாகவும் நம்ம கேட்க மாட்டோம், அதே விஷயத்தில் நம்ம வந்து ரொம்ப இன்ஃபார்மலாகவும் கேட்க மாட்டோம், செமி ஃபார்மலாக கேட்போம். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? குட் தான் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா? பாருங்கள், டேஷ் ஸ்பீக் டு த மேனேஜர். என்ன யூஸ் பண்ணுவீங்க? குட் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர். நான் மேனேஜர் கிட்ட பேச முடியுமா? சேல்ஸ் பர்சன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியதுக்கு நம்ம. அப்போ சேல்ஸ் பர்சன் வந்து நமக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் மேனேஜர்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? குட் ஐ ஸ்பீக் டு த மேனேஜர். நான் மேனேஜர் கிட்ட பேசலாமா நம்மளே சொல்லுவோம்ல, சேல்ஸ் பர்சனை பார்த்து எத்தனை பேரை சொல்லியிருப்போம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செமி ஃபார்மலாக கேட்கணும். ஸோ குட் ஐ யூஸ் பண்ணுறீங்க. ரைட், அடுத்து 4 சென்டென்ஸ்க்கு கேன் யூவா குட் யூவா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட், சைல்டு, நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட சொல்கிறோம். டேஷ் க்ளீன் யுவர் ரூம். நீ என்னோட ரூமை வந்து க்ளீன் பண்ண முடியுமான்னு நம்ம கேட்கணும். அதுக்கு கேன் யூ யூஸ் பண்ணுவீங்களா, குட் யூஸ் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி கேன் யூ தான், ஏன்னா வீட்டில் தானே இருக்காங்க. இன்ஃபார்மலாக நீங்கள் வந்து சொல்லலாம், ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து கேட்கலாம் இல்லையா? கேன் யூ க்ளீன் யுவர் ரூம்?
நீ உன்னோட ரூமை க்ளீன் பண்ண முடியுமா? அவ்வளோதான். அடுத்தது ஆடியன்ஸ். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் உட்காந்து பேசுகிறீங்க, ஆடியன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஏதாவது சொல்லணும், ஓகேவா? அதாவது உங்களோட ஃபோனை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது டேரெக்டாக இன்ஃபார்மலாக சொல்ல முடியாது. கேன் யூ ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு எப்படி சொல்லணும்? செமி ஃபார்மலாக நீங்கள் சொல்லலாம் இல்லையா? செமி ஃபார்மலாக எப்படி சொல்வீங்க? குட் யூஸ் பண்ணி சொல்லலாம். குட் யூ இஸ் த கரெக்ட் ஒன். Could you switch off your cell phones? Could you switch off your cell phones? ஏன் could you போட்டிருக்கோம் தெரியுதா? ஏன்னா நம்ம சொல்கிறது ஆடியன்ஸ் கிட்ட, யார்கிட்ட சொல்கிறோமோ அதை பொறுத்து மாறும். ஓகே, அடுத்தது பிரதர் கிட்ட சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆஃபீஸ் மீட்டிங், வீட்டிலேருந்து அண்ணனோ தம்பி யாரோ ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஓகேவா? கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும். அதுக்கு குட் யூஸ் பண்ணுவீங்களா, கேன் யூஸ் பண்ணுவீங்களா? அண்ணன் பிரதர்ங்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், அப்போ நீங்கள் இன்ஃபார்மலாகவே சொல்லலாம். தென் யூ கேன் யூஸ் கேன் யூ. கேன் யூ கால் மீ லேட்டர்? நீ எனக்கு கொஞ்சம் கழித்து கால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட சொல்லணும், ஓகேவா? ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட டேஷ் கனெக்ட் மீ டு த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ளீஸ். கால் பண்ணுறீங்க, ரிசப்ஷனிஸ்ட் வந்து எடுக்கிறாங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து பேசணும். அந்த கால் வந்து நீங்கள் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்து நீங்கள் கேட்கணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? கேன் யூ யூஸ் பண்ணுவீங்களா, குட் யூ யூஸ் பண்ணுவீங்களா? கொஞ்சமாவது செமி ஃபார்மலாக இருக்கணும்ல நம்ம பேசும்போது. தென் ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு யூஸ் குட் யூ. Could you connect me to the sales department please? கொஞ்சம் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கனெக்ட் பண்ண முடியுமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எல்லாமே வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி தான். ஒரு விஷயத்தை பண்ணலாமா, இதை நான் செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஆனால் யார்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுது. மே வருமா, கேன் வருமா, குட் வருமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணணும். இப்போ நல்லா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை யார்கிட்டயாவது ரிக்வஸ்ட் பண்ணும்போதோ, இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதோ, ப்ளீஸ் ரிமெம்பர் தட் கேன் யூஸ் பண்ணுவீங்களா, குட் யூஸ் பண்ணுவீங்களா, மே யூஸ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு பார்த்து பேசணும். ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன், கேன் அப்படிங்கிறது இன்ஃபார்மல் வே. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அதை யூஸ் பண்ணலாம். தயவு செஞ்சு ஆஃபீஸில் வந்து உங்கள் கிளைண்ட் கூட, உங்கள் கஸ்டமரோட பேசும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக வந்து குட் அப்படிங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செமி ஃபார்மல் வே. ஒரு ஹோட்டலில், ஒரு சின்ன ஹோட்டலில் போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ண கேட்கும்போது, ஓகே, could I have some orange juice or could I have some noodles or something, ஓகே, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் குட் யூஸ் பண்ணுங்கள். செமி ஃபார்மலான ஒரு வே. சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட பேசும்போது, மக்கள் ஆடியன்ஸ் கிட்ட பேசும்போது. கடைசியாக பார்க்க போகிறது மே. வெரி பொலைட் வே, வெரி வெரி பொலைட். ஓகே, ரொம்ப பொலைட்டாக கேட்குறது. நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர் கிட்ட கேட்கும்போது, ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கும்போது, இல்லை ஆஃபீஸில் கிளைண்ட் கிட்ட கேட்கும்போது, இல்லை நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இன்டர்வியூவர் கிட்ட பேசும்போது, இன்டர்வியூ எடுப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசும்போது, அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்து மே தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப ஃபார்மலானவே. இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டீங்களா எங்கே கேன் யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல குட் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே மே யூஸ் பண்ணணும்னு. இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.